பவதாரணி அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவங்க ரூமை சுத்தம் பண்ணும்போது அவங்களோட பர்சனல் டைரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதில் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான தருணங்கள், ரொம்பவே முக்கியமான நிகழ்வுகள், அவங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் லைஃப்பில் எனக்கு ரொம்பவே பிடித்தமான 2 விஷயங்கள் அப்படின்னா, ஒன்று என்னோட ஃபேமிலி, இன்னொன்று இசை. என் ஃபேமிலி அப்படின்னா கண்டிப்பாக என்னோட அப்பா தான். அவரை பார்த்து தான் எனக்கு இசையில் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற ஆசையே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய இசை குடும்பத்தில் பிறந்துட்டாலுமே அந்த இசையை நான் ரொம்ப தெய்வீகத்தன்மையோட தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப மதித்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்பாவோட இசையில் பாடணும் அப்படிங்கிறது என்னோட வாழ்நாள் ஆசை. ஆனால் அதற்காக நான் சின்ன வயசுலேருந்து போகும்போதெல்லாம் ஏதாவது ஒரு திட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியும் மீறி அவங்க உதவியாளர்களோட அப்பா இசையில் நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். அந்த பாட்டு நேஷனல் அவார்டும் வாங்கியிருந்துச்சு. அது என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு தருணம். அடுத்து எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொக்கிஷங்கள் அப்படின்னா என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அவங்க தான் எனக்கு லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். எவ்வளவு டிப்ரெஷனில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்பவே ஜாலியாக இருக்கும். இதுதான் என் லைஃப்பில் கிடைச்ச இன்னொரு மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பிரதர்ஸை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதற்கடுத்து தாண்டி எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்றுனா இசை தான். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இசை குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்துருந்தேன். அதனாலேயே எனக்கு இசை அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதில் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பாவை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நானும் இசையமைப்பாளர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு சில இடங்களில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன், ஒரு சில இடங்களில் அது ஒத்து வரலை. அதனால தான் என் தம்பியை கூட நான் சொல்லியிருந்தேன், நீ இதை ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு வரும் அப்படின்னு. அவன் மிகப்பெரிய இசையமைப்பாளரானது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் எனக்கு அது சைன் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதனால தான் என்னை தாண்டி என்னால் இதுக்கப்புறம் நிறைய பேர் உருவாகணும் அப்படின்னு இலவசமாக பள்ளி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அதில் இலவசமாக நிறைய பேருக்கு இசை சொல்லி தரணும். அதன் மூலியமாக நிறைய இளைஞர்கள், நிறைய கஷ்டப்படுறவங்க இசையை கற்றுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஒரு டைரியில் எழுதியிருந்தாங்க. இதை தாண்டி நிறைய விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. இந்த ஒரு டைரி இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.